நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தரிசனம் முடிந்து வரும் பக்தர்களுக்கு இலவசமாக பஞ்சாமிர்தம், குழந்தைகளுக்கு பால் ஆகியவை வழங்கப்படுகிறது என இத்திருக்கோவிலின் இணை ஆணையர் மாரிமுத்து தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தமிழகம், கேரளா, வடமாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டில் இருந்து அதிக பக்தர்கள் வருகை தருகின்றனர். அதிக பக்தர்கள் வருகை தரும் திருக்கோவில்களில் முதன்மையான கோவில் பழனிமலை கோவில் ஆகும். திமுக ஆட்சி தொடங்கி 4 ஆண்டுகளில் எங்கு பார்த்தாலும் தெய்வ கோஷத்தோடு ஆன்மீக ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படி பழனி தேவஸ்தானம் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்கள் தெரிவிக்கையில், பழனி தேவஸ்தானம் சார்பாக 4 ஆண்டுகளில் 12 குடமுழுக்குகள் நடைபெற்றது. தற்போதைய அரசு பொறுப்பேற்ற 7/5/2021 முதல் 4/4/2025 வரை பழனி தேவஸ்தானத்திற்குட்பட்ட பழனி பிரதான மலைக்கோவில் மற்றும் உபகோவில்களில் நடைபெறும் 12வது திருக்குடமுழுக்கு நிகழ்வாகும். 45 மாதங்களில் 1 கோடி பேருக்கு இலவச பஞ்சாமிர்தம், இலவச முடிக்காணிக்கை திட்டத்தின் கீழ் 43.80 லட்சம் பக்தர்கள் பயனடைந்துள்ளனர். திமுக ஆட்சி துவங்கிய 4 ஆண்டுகளில் பக்தர்களுக்காக பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதில் இலவசமாக முடிக்காணிக்கை, குழந்தைகளுக்கு பால், பஞ்சாமிர்தம், முதலுதவி சிகிச்சைகள் போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். இதன்படி பழனி கோவிலின் சார்பில் 2022ஆம் ஆண்டு சித்த மருத்துவமனை துவங்கப்பட்டது. இம்மருத்துவமனையில் முன்தினம் வரையில் 11,05,369 பேர் சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர். பழனி கோவிலில் பக்தர்களுக்கு இலவச பஞ்சாமிர்தம் விநியோகிக்கும் திட்டம் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத இறுதியில் துவங்கப்பட்டது. இத்திட்டத்தில் முன்தினம் வரை 1,05,40,956 பக்தர்கள் பயனடைந்துள்ளனர். இவர்களுக்கு 4.21 லட்சம் கிலோ பஞ்சாமிர்தம் வழங்கப்பட்டுள்ளது. பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டால் முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4 இடங்களில் முதலுதவி சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இம்மையத்தின் மூலம் முன்தினம் வரை 2.64 லட்சம் பக்தர்கள் முதலுதவி சிகிச்சை பெற்றுள்ளனர். பழனி கோவிலுக்கு வரும் கை குழந்தைகளுக்கு இலவச பால் வழங்கும் திட்டம் கடந்த மாதம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 1.8 லட்சம் குழந்தைகளுக்கு 5,416 லிட்டர் பால் வழங்கப்பட்டுள்ளது. இலவச முடிக்காணிக்கை திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் துவங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை 43.80 லட்சம் பக்தர்கள் இலவசமாக முடிக்காணிக்கை செலுத்தியுள்ளனர். இத்திருக்கோவிலுக்கு வருகை தரும் முதியோர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பக்தர்களுக்காக மின் இழுவை ரயில் நிலையம், படிப்பாதை, கம்பிவட ஊர்தி நிலையம், சுற்றுலா பேருந்து நிலையம் ஆகிய இடங்களுக்கு சிரமமின்றி செல்வதற்காக கிரி வீதியில் இத்திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் 11 சீட்டர் பேசஞ்சர் பேட்டரி கார் 17, 23 சீட்டர் பேசஞ்சர் பேட்டரி மினி பஸ் 10, டீசல் மினி பேருந்து 2மாக மொத்தம் 29 வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இத்தகவலை இத்திருக்கோவிலில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் பாலசுப்ரமணியம் மற்றும் உறுப்பினர்கள், கோவில் நிர்வாகிகள், அதிகாரிகள் கலந்து கொண்டு தெரிவித்துள்ளனர். நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.